ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மிக பிரபலமாக உருவாகிட்டு இருக்கிற படத்தா கூலி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் அங்கே இருக்கிறத இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான நம்ம சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த பாடலில் யார் டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே தான். அந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே சேலரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாங்கியிருக்காங்களாம். அதாவது நம்ம நடிகை பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் ஃபேமஸ் கிடையாது, தெலுங்கு சினிமாலையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் லீட் ஆக்ட்ரஸ் ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அப்பியர் ஆவாங்க. ஸோ அந்த படங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5 கோடி தான் வாங்குவாங்களாம். பட் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அவங்க ஆடினதுக்கு 5.5 கோடி வாங்கியிருக்காங்களாம். ஸோ அவங்க லீட் ஆக்ட்ரஸ் பண்ணுற படங்களை விட இந்த ஒரே ஒரு ஐட்டம் சாங் பாடலுக்காண்டி 5.5 கோடி வாங்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் பாடல் தானா. இதுக்கு முன்னாடி நம்ம சவுத் இந்தியன் சினிமாவில் ஒரு ஐட்டம் சாங்கில் ஆடின நடிகை அதிக சேலரி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா தான். அதாவது நம்ம நடிகை சமந்தா பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனோட புஷ்பா பார்ட் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சாங்கில் ஆடி இருப்பாங்க. அந்த பாட்டு என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஊவன்டாவா தான். ஆக்சுவலாக அந்த பாடல் வெளியாகிற வரைக்கும் நம்ம புஷ்பா பார்ட் 1 படத்துக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹைப் இல்லாமல் இருந்துச்சு. அந்த பாடலில் நம்ம சமந்தா ஆடி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்பில் இருந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஊவன்டாவா சாங்குமே பார்த்தீங்கன்னா பேன் இண்டியன் லெவலில் பெரிய ஹிட் ஆச்சு. அந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா 5 கோடி தான் வாங்கியிருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம பூஜா ஹெக்டே குழி படத்தில் ஆடின ஐட்டம் சாங்கு பார்த்தீங்கன்னா 5.5 கோடி வாங்கியிருக்காங்களாம். ஸோ நம்ம நடிகை பூஜா ஹெக்டேவோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சான்ஸ் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக நம்ம தளபதி விஜயோட கடைசி ஃபிலிமான ஜனநாயகன் படத்துலேயும் இவங்க தான் ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட ரெட்ரோ படத்துலேயும் இவங்க தான் ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட குழி படத்தோட ஸ்பெஷல் ஐட்டம் சாங்லேயும் இவங்க தான் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்கு சினிமாவில் மட்டுமே ஃபேமஸ் கிடையாது, இப்போ தமிழ் சினிமாலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத் பார்த்தீங்கன்னா செம்ம அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி டிமாண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க க்ரோத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் கைஸ் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆஃபீஸில் முடிவடை கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.